Students, exercise 2.7, first fourth Roman letter, given I minus 1 divided by cos pi by 3 plus I sin pi by 3. I minus 1 we can write minus 1 plus I, standard formula எழுதலாம். minus 1 plus I equal to r into cos theta plus I sin theta, polar form எழுதுறோம். Then find r value, root of 1 square plus 1 square, that is equal to root 2. Then find alpha equal to tan inverse of modulus of y by x, modulus of 1 by minus 1, that is plus 1. When tan inverse 1 equal to, when tan become 1, pi by 4. So tan அப்போ 1 ஆகும்னா pi by 4ல 1 ஆகும். So minus 1 plus I, real number வந்து மைனஸாக இருக்குது, இமேஜினரி நம்பர் ப்ளஸ்ஸாக இருக்குது. செகண்ட் குவாட்ரண்ட் real negative, imaginary positive, second quadrant. Then theta equal to pi minus alpha, alpha we already find out, pi minus pi by 4, 3 pi by 4 is theta value. Minus 1 plus I equal to r root 2 cos 3 pi by 4 plus I sin 3 pi by 4. So now come to the given question, minus 1 plus I divided by cos pi by 3 plus I sin pi by 3 equal to root 2 into cos 3 pi by 4 plus I sin 3 pi by 4 divided by cos pi by 3 plus I sin pi by 3. ஸோ டிவைட் பண்ணும்போது ஆர்குமெண்ட்ஸை சப்ராக்ட் பண்ணணும். இப்போ தான் நம்ம பார்த்தோம் ப்ராப்பர்ட்டி 3ல. ஸோ நியூமரேட்டர் காஸ் 3 பை 4 ப்ளஸ் ஐ sin 3 பை 4, டினாமினேட்டர் காஸ் பை பை 3 ப்ளஸ் ஐ sin பை 3. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் root 2 into cos 3 pi by 4 minus pi by 3 plus I sin 3 pi by 4 minus pi by 3. Taking LCM, 12 as the LCM, then we will get 9 pi minus 4 pi, that is become 5 pi by 12. So minus 1 plus I divided by cos pi by 3 plus I sin pi by 3 equal to root 2. General value எழுதணும். cos of 2k pi, all possible values, cos of 2k pi plus 5 pi divided by 12 plus I sin 2k pi plus 5 pi divided by 12 is the required answer. Then example 2.25, given that 3 by 2 cos pi by 3 plus I sin pi by 3 into 6 into cos 5 by 6 plus I sin 5 by 6. So constant முன்னாடி கொண்டு வந்துருங்க. 3 by 2 into 6 cos, மல்டிப்ளை பண்ணும்போது ஆர்குமெண்ட்ஸ் ஆட் பண்ணோம். ப்ராப்பர்ட்டி 2, காஸோட pi by 3 plus 5 by 6, சைனோட pi by 3 plus 5 pi divided by 6. எல்சிஎம் வந்து 6 எடுத்திங்கன்னா இங்கே 2 by 2 தேவைப்படும். 2 pi plus 5 pi 7 pi divided by 6. இங்கே 2ஆல் இந்த 6ஐ கேன்சல் பண்ணிங்கன்னா 3 3 3 சார் 9 வந்துடும். ஸோ cos 7 pi by 6 plus I sin 7 pi by 6. cos 7 pi by 6, pi by 6 னா 30, 7 into 30 210, cos 210 எப்படி எழுதுவீங்க, 180 plus theta. cos 180 plus theta தேர்ட் குவாட்ரண்ட்டில் tan காட் தான் ப்ளஸ், மற்ற எல்லாமே மைனஸ் வரும். ஸோ மைனஸ் காஸ் 13 வரும், மைனஸ் ரூட் 3 by 2. இங்கே வந்து 180 360னா சேம் ரேஷியோ, அதனால் மைனஸ் காஸ் 30 ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 3 by 2. The same way we have to find the value of sin 210, sin 180 plus 30. அதே தேர்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் நெகட்டிவ் தான், மைனஸ் sin 30 மைனஸ் 1 by 2. ஸோ காஸ் 7 pi divided by 6 மைனஸ் ரூட் 3 by 2 மாற்றிக்கோங்க, ப்ளஸ் I sin 7 pi by 6 ப்ளஸ் I into மைனஸ் 1 by 2 மாற்றிக்கோங்க. டினாமினேட்டர் 2 காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 9 by 2 வந்துடும். ஒரு ஆன்சர் மைனஸ் ரூட் 3 மைனஸ் 8, 9 by 2 மைனஸ் ரூட் 3 மைனஸ் 8. Then come to third question, given x1 plus iy1, x2 plus iy2, x3 plus iy3, etc. xn plus iin equal to xn plus iyn equal to a plus ib. ஸோ இதில் ப்ரூவ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், எல்லாமே ஸ்கொயராக மாறி இருக்கும். ஸ்கொயராக மாறணும் அப்படின்னா மாடுலஸ் எடுத்தால் தான் அது ஸ்கொயராக மாற முடியும். ஸோ ரெண்டு பக்கமும் நான் மாடுலஸ் எடுக்கிறேன். டோட்டலாக நான் மாடுலஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது மாடுலஸ் வந்துட்ட பிறகு என்ன பண்ணால் தனித்தனியாக நம்ம மாடுலஸ் அப்ளை பண்ணணும். மாடுலஸ் ஆஃப் x1 plus iy1, மாடுலஸ் ஆஃப் x2 plus iy2, மாடுலஸ் ஆஃப் x3 plus iy3, etc. மாடுலஸ் ஆஃப் xn plus iyn equal to மாடுலஸ் ஆஃப் a plus ib. மாடுலஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் எல்லாத்தையும் எழுதிருங்க. எல்லாத்துலேயும் ஸ்கொயர் ரூட் இருக்குது, அதனால் ஸ்கொயரிங்கான போத் சைட் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். தென் வி வில் கெட் த ஃபஸ்ட்டு
ரோமன் லெட்டரோட ஆன்சர் கிடச்சிச்சு. x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர் இன்ட்டு x3 ஸ்கொயர் ப்ளஸ் y3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா xn ஸ்கொயர் ப்ளஸ் yn ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இதுதான் ஃபஸ்ட் ரோமன் லெட்டரோட ஆன்சர். நவ் செகண்ட் ஒன் என்னன்னா இதில் ஆர்குமெண்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதோட ஃபைனல் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் ஆர்குமெண்ட் அப்ளை பண்ணிங்க. ஆர்குமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணோம், ஆட் பண்ணோன்ட்டு இப்போ தான் பார்த்தோம் ப்ராப்பர்ட்டி 3ல. அதனால் ஆர்குமெண்ட் ஆஃப் x1 ப்ளஸ் iy1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் x2 ப்ளஸ் iy2 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் x3 ப்ளஸ் iy3 ப்ளஸ் எக்ஸட்ரா ஆர்குமெண்ட் ஆஃப் xn ப்ளஸ் iyn ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் a ப்ளஸ் ibன்னு கிடைக்கும். ஆர்குமெண்ட்னால் என்னென்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். tan inverse ஆஃப் imaginary part divided by real part. அப்போ y1 by x1 plus tan inverse of y2 by x2 plus tan inverse of y3 by x3 plus etc. plus tan inverse of yn divided by xn equal to tan inverse of b by a. இங்கேயே 2k by ஆட் பண்ணோன்னா ஸோ டேனோட பிரின்சிபல் வேல்யூவை நீங்கள் 11லேயே படிச்சிருப்பீங்க. 2k by ஆட் ஆகும் டேனோட. ஸோ அதனால் இதோட பிரின்சிபல் வேல்யூவாக நம்ம என்ன பண்ணோம், இதில் ப்ளஸ் 2k by ஆட் பண்ணிடும். ஹென்ஸ் ப்ரூஃப் இஸ் இது எல்லாத்தையும் ஒரு சம்மேஷனில் கொண்டு வந்துட்டாங்க. சம்மேஷன் ஆர் ஈக்குவல் டு 1 to n tan inverse ஆஃப் ஒய்ஆர் பை எக்ஸ்ஆர். ஆருக்கு நீங்கள் 1 போட்டிங்கன்னா ஃபஸ்ட் வேல்யூ கிடைக்கும், 2னா செகண்ட் வேல்யூ, 3னா தேர்ட் வேல்யூ, எக்ஸட்ரா என்னன்னா அந்த லாஸ்ட் வேல்யூ கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் b by a ப்ளஸ் 2k by k பிலாங்ஸ் டு. ஸோ இன் ஜென்ரல் சொல்யூஷனில் இந்த 2k by கிடைக்கும். அதனால தான் கேவோட வேல்யூ இசட் இன்டீஜர்ஸ் போட நிறையா சொல்யூஷன்ஸ் நீங்கள் கொண்டு வரலாம். அதுதான் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ ப்ரூஃப் ஆஃப் த செகண்ட் ஒன். Then come to second question. Given cos pi by 6 plus I sin pi by 6 into cos pi by 12 plus I sin pi by 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளை பண்ணும்போது ஆர்குமெண்ட்ஸ்ன்றது pi by 6, இங்கே என்ன இருக்குது pi by 12 ஆட் பண்ணுங்கள். ரெண்டுத்துக்கு எல்சிஎம் வந்து 12. ஸோ இங்கே 2 by 12 மல்டிப்ளை பண்ணும்போது 2pi plus pi 3pi by 12 3pi by 12 கேன்சல் பண்ணிங்கன்னா pi by 4 வரும். cos pi by 4 1 by root 2, sin pi by 4 1 by root 2 தான். 1 by root 2 நீங்கள் காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா the final answer is 1 by root 2 into 1 plus I. Then come to the second Roman letter. Second question, second Roman letter. Cos pi by 6 minus I sin pi by 6 divided by 2 into cos pi by 3 plus I sin pi by 3. Cos pi by 6 minus I sin pi by 6. இந்த மைனஸ் வரும்போது ஆர்குமெண்ட்டை வேல்யூவை நம்ம மைனஸாக மாற்றிக்கணும். cos of minus theta cos theta, but sin of minus theta minus sin theta. ஸோ மேலே இருக்க அந்த cos pi by 6 minus I sin pi by 6 தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். cos of minus pi by 6 plus I sin of minus pi by 6 divided by 2 into cos pi by 3 plus I sin pi by 3. ஸோ 1 by 2, இந்த 2 1 by 2 எழுதிக்கோங்க. டிவைட் பண்ணும்போது ஆர்குமெண்ட்ஸை சப்ராக்ட் பண்ணோம். டினாமினேட்டில் இருக்க மேலே வரும் மைனஸ் cos minus pi by 6 minus pi by 3 plus I sin minus pi by 6 minus pi by 3. ஸோ ரெண்டுத்துக்கு எல்சியம் பார்த்திங்கன்னா 6 2 வரும். minus 2 minus 1 minus 3pi ஆகிடும். ஸோ minus 3pi become minus pi by 2 ஆகிடுச்சு. இங்கேயும் minus pi by 2. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் cos 90 0 sin 90 1. ஆனால் sin of minus theta minus sin theta, அதனால் minus 1 ஆகிடும். ஸோ ஆன்சர் minus I into 1 by 2, that is minus I by 2. செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தென் ஃபோர்த்து சம், இம்பார்ட்டன்ட் சம், 5 மார்க்கில் கேட்கலாம். given 1 plus z by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். 1 plus z கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 minus z into cos 2 theta plus I sin 2 theta. 1 plus z equal to 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா cos 2 theta plus I sin 2 theta. z-ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus z cos 2 theta minus zi sin 2 theta. z-எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க, மற்ற வேல்யூலாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. இந்த மைனஸ் z cos 2 theta லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துருங்க. அதே போல் மைனஸ் iz sin 2 thetaவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. ப்ளஸ் 1 இந்த பக்கம் வந்தால் minus 1. தென் டேக்கிங் z அவுட் சைட், 1 plus cos 2 theta plus I sin 2 theta here cos 2 theta minus I sin 2 theta minus 1. We all know the trigonometry formula. ஸோ cos 2 thetaக்கு நம்மளுக்கு 4 ஃபார்முலா இருக்குது. நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா 1 minus 2 sin square theta, இன்னொரு ஃபார்முலா 2 cos square theta minus 1. sin 2aக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது 2 sin a cos a. ஸோ z இந்த வேல்யூவை டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டோம். ஸோ இங்கே நம்ம tan theta ஆன்சரில் வரணும். அதனால் மேலே வந்து சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க போகிறோம். டினாமினேட்டரில் வந்து நியூமரேட்டரில் சைனும் டினாமினேட்டர் காசும் யூஸ் பண்ணிக்க போகிறோம்.
ஸோ காஸ் 2 தீட்டாவுக்கு நியூமரேட்டரில் 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா. ஏன் நம்ம மேலே சைன் யூஸ் பண்ணோன்னா நியூமரேட்டரில் நம்மளோட ஆன்சரில் டேன் வந்திருக்கு. ஸோ நியூமரேட்டரில் சைன், டினாமினேட்டரில் காசு இருந்தால் நம்மளுக்கு டேன் வரும். அந்த ரீசனுக்காக நான் நியூமரேட்டரில் பர்டிகுலராக காஸ் 2 தீட்டாவுக்கு பதிலாக 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா எடுத்துக்கிட்டேன். I into sin 2 theta. Sin 2 theta we can write 2 sin A cos A. 2 sin theta cos theta I இருக்கிறதால 2i sin theta cos theta minus 1 ஆல்ரெடி இருக்குது. இந்த minus 1 இந்த plus 1 கேன்சல் ஆகிடும். டினாமினேட்டர் 1 அப்படியே இருக்குது. cos 2 theta we can write 2 cos square theta minus 1. Again I sin 2 theta we can write 2i sin theta cos theta plus 1 minus 1 will be cancel out. So balance இருக்கிறது நியூமரேட்டரில் minus 2 sin square theta plus 2i sin theta cos theta. Denominator 2 cos square theta plus 2i sin theta cos theta. Taking 2 sin theta outside, we will get, so minus 2 sin square theta plus 2i sin theta cos theta divided by 2 cos square theta plus 2i sin theta cos theta. Taking 2 sin theta outside, we will get minus sin theta plus I cos theta. Taking 2 cos theta outside, we will get cos theta plus I sin theta. So 2 cancel ஆகிடும். sin by cos tan. நியூமரேட்டர்லேருந்து ஒரு I காமனாக எடுத்துட்டேன். I காமனாக எடுத்துனா இந்த இடத்துல மைனஸ் sin theta டிவைடட் பை I. இங்கே I காமனாக எடுத்துனா இங்கே வெறும் cos theta இருக்கும். டினாமினேட்டரில் cos theta plus I sin theta இருக்குது. ஸோ இந்த I tan theta இன்ட்டு ஐயை நான் I tan thetaன்னு எழுதியிருக்கேன். மைனஸ் sin theta by I டினாமினேட்டரில் இருந்தால் காஞ்சிகேட் எடுக்கணும். ப்ளஸ் ஐயோட காஞ்சிகேட் மைனஸ் ஐ பை மைனஸ் ஐ. இந்த காஸ் தீட்டா அப்படியே இருக்குது. டினாமினேட்டர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு மைனஸ் ஐ ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவும் மாறிடும். மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு மைனஸ் ஐ ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஆல்ரெடி இங்கே காஸ் தீட்டா இருக்குது. ஸோ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஆகிடும். நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் ப்ளஸ் ஐ ஸ்கொயர்னா மைனஸ் 1 மைனஸ் ஐ ஸ்கொயர்னா ப்ளஸ் 1. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைனஸ் ஐ ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் 1 டினாமினேட்டர் 1 ஆகிடுச்சு. Then this denominator we are having cos theta plus I sin theta, both term will be cancelled out. Our answer is Z equal to I tan theta. This is a proof. Then come to the fifth sum. Cos alpha plus cos beta plus cos gamma equal to sin alpha plus sin beta plus sin gamma equal to 0 கொடுத்துருக்காங்க. நல்லா கொஞ்சிங்கன்னா x equal to 0, y equal to 0. அப்படியா இருந்தால் என்ன வந்திருக்கணும்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு 0. 0வை ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும்னா 0 ப்ளஸ் ஐ 0. இப்போ ரியல் பார்ட் ஈக்குவல் டு 0. இதில் எது ரியல் பார்ட்னா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா. ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து இதை நம்ம டெவலப் பண்ணுறோம். காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா சைன் காமா ஈக்குவல் டு 0. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போது ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதணும். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமா ஈக்குவல் டு 0. நான் என்ன பண்ணேன்னா இந்த ஒரு வேல்யூக்கும் ஒரு ஆல்ஃபாபெட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். லெட் ஏ ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா, பி ஈக்குவல் டு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா, சி ஈக்குவல் டு காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமா. தென் இது ஈக்குவேஷன் 1 எடுத்துருப்போம். அந்த ஈக்குவேஷன் 1 எப்பவுமே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0வாக மாறிடும். இந்த கண்டிஷனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அல்ஜிப்ரிக் ஃபார்முலா தான். If a plus b plus c equal to 0, then a cube plus b cube plus c cube equal to 3abc. If a plus b plus c equal to 0, then a cube plus b cube plus c cube equal to 3abc is the formula, algebra formula அது. ஸோ அதனால் எப்போனா a plus b plus c equal to 0 நம்ம ப்ரூவ் பண்ணிட்டா தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். நம்ம இந்த இடத்துல a plus b plus c equal to 0ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா a cube plus b cube plus c cube equal to 3 times abc. So a cube cos alpha plus I sin alpha whole cube, b cube cos beta plus I sin beta whole cube, c cube cos gamma plus I sin gamma whole cube equal to 3 into cos alpha plus I sin alpha cos beta plus I sin beta cos gamma plus I sin gamma. ஸோ இந்த இடத்துல நம்ம டிமாஸ் தேரம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இது நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வர வேண்டிய சம்மை முன்னாடியே கொடுத்துட்ருக்காங்க புக்கில். ஸோ டிமாஸ் தேரம்னா ஒன்றும் இல்லை, இந்த பவரை இங்கே கொண்டு வந்துடுங்க. அந்த டிமாஸ் தேரம் வரும்போது நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போது இந்த சம்மில் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்குமெண்ட்டோட இந்த பவர் வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம். காஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் 3 ஆல்ஃபா காஸ் 3 பீட்டா ப்ளஸ் ஐ சைன் 3 பீட்டா காஸ் 3 காமா ப்ளஸ் ஐ சைன் 3 காமா ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணும்போது ஆர்குமெண்ட்ஸ் ஆட் பண்ணோம். நம்ம ப்ராப்பர்ட்டி
2ல் பார்த்துருக்கோம். cos alpha plus cos beta plus cos gamma is nothing but cos of alpha plus beta plus gamma மல்டிப்ளை பண்ணும்போது ஆர்குமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். அதே போல் sin alpha sin beta sin gamma is nothing but I sin alpha plus beta plus gamma. ஸோ cos 3 alpha cos 3 beta plus cos 3 gamma ரியல் பார்ட்லாம் தனியாக எழுதிக்கோங்க. ப்ளஸ் I into sin 3 alpha sin 3 beta sin 3 gamma equal to 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 3 into cos of alpha plus beta plus gamma plus I3 into sin of alpha plus beta plus gamma. So equating real parts, we will get cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma equal to 3 times cos of alpha plus beta plus gamma. Then equating imaginary parts on both sides, we will get sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma equal to 3 sin alpha plus beta plus gamma. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ். நெக்ஸ்ட்டு 2.27 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ரியல் பார்ட் ஆஃப் இமேஜினரி பார்ட் ஆஃப்னு லாஸ்ட் எக்ஸசைஸில் சம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஆர்குமெண்ட், இது தேர்டு டைப்புன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த 3 மாடல் பார்த்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். given argument of z minus 1 by z plus 1 equal to pi by 2, show that ஆன்சரை கொடுத்துட்டாங்க x square plus y square equal to 1 at z equal to x plus iy. consider z minus 1 by z plus 1, x plus iy minus 1 x plus iy plus 1. real part x minus 1 plus iy, imaginary part. real part x plus 1 plus iy is the imaginary part. taking conjugate of this value, x minus 1 plus iy divided by x plus 1 plus iy. Conjugate of the denominator is x plus 1 minus iy. Conjugate எடுத்துகிறோம். நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் x minus 1 into x plus 1 x minus 1 into iy. So minus iy x minus 1, then plus iy into x plus 1, then iy minus iy, that is minus I squared y squared. Now tickets இது ரெண்டு வேல்யூ ரியல் வேல்யூ, because I squared minus 1 minus I squared plus 1 ஆகிடும். ஸோ plus y squared. ஸோ x minus 1 x plus 1 plus y squared. இது ரெண்டுலேருந்து ஐயை காமன் எடுத்துருங்க. ப்ளஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதுங்க. y into x plus 1 minus y into x minus 1. டினாமினேட்டர் நல்லா கவனிச்சிங்கன்னா a plus ib a minus ib a square plus b square. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இப்போ நம்ம இதை தனித்தனியாக எழுதிக்கிறோம். ரியல் பார்ட் தனியாக எழுதிக்கிறோம், இமேஜினரி பார்ட் தனியாக எழுதிக்கிறோம். நம்மகிட்ட கொடுத்துருக்க வேல்யூ ஆர்குமெண்ட் ஆஃப் z minus 1 divided by z plus 1. ஆர்குமெண்ட்னாலே tan inverse ஆஃப் இமேஜினரி பார்ட் divided by ரியல் பார்ட். நம்மளோட இமேஜினரி பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா y into x plus 1 minus y into x minus 1 divided by x plus 1 the whole square plus y square whole thing divided by real part x minus 1 into x plus 1 plus y square divided by x plus 1 whole square plus y square. This x plus 1 whole square plus y square numeratorல இருக்கிற அந்த denominatorல value x plus 1 whole square plus y square will be cancelled out. The tan inverse y into x plus 1 minus y into x minus 1 divided by x minus 1 x plus 1 plus y square equal to pi by 2. The tan inverse இங்கே arrow போட்டு காமிச்சிருக்கேன். இந்த tan inverse இங்கே வந்தால் tan மாறிடும், tan pi by 2. So what is tan pi by 2? Tan pi by 2 is infinity. Infinity நம்ம எழுதலாம் 1 by 0. ஸோ 1 by 0. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நான் பாக்ஸில் சில வேல்யூஸ் எழுதியிருக்கேன். என்ஆர்னா நியூமரேட்டர், டிஆர்னா டினாமினேட்டர். whenever you got numerator by denominator equal to infinity, that is equal to 1 by 0, then directly the answer become denominator equal to 0. Numerator divided by denominator equal to infinity. Infinity 1 by 0 எழுதுனா the next step உங்களோட ஆன்சர் denominator equal to 0. The same way numerator by denominator equal to 0 வந்தால் numerator equal to 0. இந்த மாதிரி சம் வரும்போது இதை ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இங்கே 1 by 0 வந்திருக்கு. ஸோ 1 by 0 na denominator equal to 0. Denominator, what is the denominator? X minus 1 into x plus 1 plus y squared equal to 0. X minus 1 into x plus 1 is nothing but a plus b into a minus b, that is a square minus b square. X squared minus 1 plus y squared. இந்த minus 1 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா அவங்க ப்ரூவ் பண்ண சொன்ன ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிச்சு. x squared plus y squared equal to 1. hence proof. இதே டைப்பில் எக்ஸசைஸ் 2.7ல் 6th சம் இருக்குது. இந்த சம்முக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க.
argument of z minus I by z plus 2 equal to pi by 4. Show that x squared plus y squared plus 3x minus 3y plus 2 equal to 0 இருக்கு. ஸோ z equal to x plus iy ன்னு எடுத்துக்கோங்க. z minus I by z plus 2 x plus iy minus I x plus iy plus 2. ரியல் பார்ட் x I காமனாக தெரியுங்கன்னா y minus 1ன்னு வரும் அந்த இடத்துல y minus 1. ஸோ z plus 2 x plus iy plus 2 x plus 2 plus iy. ஸோ இந்த இடத்துல x plus I into y minus 1 இங்கே x plus 2 into iy வந்தது. ஸோ x plus 2 minus iy, x plus 2 minus iy is the conjugate of x plus 2 plus iy ஓட கான்ஜுகேட்டாக நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா x plus 2 minus iy. ஸோ இந்த இடத்துல நியூமரேட்டரில் வந்து y plus 1 கிடையாது, அது y minus 1. அது நீங்கள் மாற்றிக்கோங்க. x plus I into y plus 1 நான் எழுதியிருக்கேன், அது y minus 1, அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ இது கான்ஜுகேட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் x into x plus 2 தென் x into iy, அதே போல் I into y minus 1 x plus 2 I into y minus 1 minus iy டோட்டலாக minus I squared y into y minus 1ன்னு வரும். x into x plus 2 டிக் பண்ணியிருக்கேன். அதே போல் மைனஸ் ஐ ஸ்கொயர்னா ப்ளஸ் 1 ஆகிடும் y into y minus 1 ரியல் பார்ட்டு. அதே போல் இந்த ரெண்டு வேல்யூலேருந்து ஐயை காம்பனாக தெரியுன்னா y minus 1 x plus 2 minus xy இமேஜினரி பார்ட். ரியல் தனியாக இமேஜினரி தனியாக எழுதியாச்சு. given argument of z minus I by z plus 2 equal to pi by 4. You know that argument means tan inverse of imaginary y minus 1 x plus 2 minus xy divided by x plus 2 whole square plus y square whole thing divided by real x into x plus 2 plus y into y minus 1 divided by x plus 2 whole square plus y square. X plus 2 whole square plus y square will be cancelled out. Tan inverse அந்த பக்கம் வந்தால் tan மாறிடும். y minus 1 x plus 2 minus xy x into x plus 2 plus y into y minus 1 tan pi by 4 value 1. ஸோ இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. y into x xy y into 2 2y minus 1 into x minus x minus 1 into 2 minus 2 then this xy. இந்த டேர்மை நான் மல்டிப்ளை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். x into x x squared x into 2 2x y into y y squared y into minus 1 minus y. ஸோ இங்கே xy minus xy கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே இருக்க வேல்யூ எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போகிறேன் நான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர்டு ஆல்ரெடி இருக்குது, ஒய் ஸ்கொயர்டு ஆல்ரெடி இருக்குது, இங்கே 2x இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் தான் ப்ளஸ் ஆகிடும். 2x ப்ளஸ் எக்ஸ் 3x. அதே போல் இங்கே மைனஸ் ஒய் இருக்குது, இங்கே ப்ளஸ் 2y இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 2y ஆகிடும். மைனஸ் 2y மைனஸ் ஒய் மைனஸ் 3y ஆகிடும். இந்த மைனஸ் 2 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 2 ஆகிடும். ஸோ டோட்டலி வி வில் கெட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 3y ப்ளஸ் 2 = 0. இந்த ஆன்சர் தான் கொடுத்துருந்தாங்க, இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இதே மாடலில் நீங்கள் இந்த சம்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ஆன்சர்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். Argument of z minus 1 by z plus 3 equal to pi by 2. Show that x squared plus 2x plus y squared minus 3 equal to 0. Argument of z minus 1 by z plus 1 equal to pi by 3. Show that root 3x squared root 3y squared minus 2y minus root 3 equal to 0. Third one, argument of z minus 2 divided by z minus 6i equal to pi by 2. Show that x square plus y square minus 2x minus 6y equal to 0. இது எல்லாத்தையுமே வந்து எக்ஸாம்பிள் 2.27 இந்த 6 சம் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நம்மளோட எக்ஸசைஸ் 2.7 கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.